கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதன் அர்த்தம், உலகம் முழுவதும் அமைந்திருக்கும் கோவில்கள் அனைத்தும் நம் முன்னோர்கள் வழிகாட்டுதல்படி விவசாயம், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள் என இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை தந்த வரத்தை பாதுகாப்பதற்காக அமைந்ததுதான் கோவில்கள். இந்த பதிவை முழுமையாக கேட்டால் உங்கள் உடல் நலத்திற்கு விவசாயமும் ஆலயமும் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஆம், நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யும்போது அந்த ஆலய அர்ச்சகர் சக குடும்பம் விவசாயம், தொழில், உத்தியோகம் அபிவிருத்தியர்த்தம் என அர்ச்சனை செய்வார். அப்படி செய்யும்பொழுது விவசாயத்தை முதலில் சொல்வார். இந்த உலகில் விவசாயம்தான் முதலில், பிறகுதான் மற்றது எல்லாம். நீங்கள் சொல்லலாம், நாங்க எங்க விவசாயம் செய்கிறோம், நாங்க பெரிய கம்பெனி வைத்துள்ளோம், என் மகன் டாக்டர், என்ஜினியர் வெளிநாட்டில் உள்ளார் என்று நினைக்கலாம். அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் மரம் செடிகள் வளர்ப்பீர்கள், அதுவும் விவசாயத்தை சேர்ந்தது ஆகும். நீங்கள் நட்டு வைத்த மரம் செடிகள் செழிப்பாக வளருகிறதா? அப்படியென்றால் நீங்களும் விவசாயிதான். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லலாம். ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் விவசாயமே முதலில் என்பதை அர்ச்சகர்கள் எப்போதும் உங்களுக்கு அர்ச்சனை மூலம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நமது பாரத நாட்டிற் கடல், ஆறு, ஏரி, குளம், மரம், செடி, கொடி, விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் என அனைத்திற்கும் புராணங்கள் மூலம் அதனை அடையாளப்படுத்தி நம்மளை பாதுகாக்க வைத்தார்கள் நம் முன்னோர்கள். நீங்கள் ஒரு சிவாலயத்துக்குச் சென்றால் அங்கு பசஞ்சாணத்தில் செய்த விபூதி பிரசாதமாக தருவார்கள். ஏனென்றால் இந்த உலகில் அனைத்தும் முடிவில் சாம்பல்தான் என்பதை உணர்த்தி ஒரு மனிதன் தலைக்கணம், கோபம், ஆங்காரத்தை கட்டுப்படுத்தி மன தைரியத்துடன் இருக்க செய்தார்கள். விஷ்ணு ஆலயத்திற்குச் சென்றால் துளசி மற்றும் மூலிகைகள் கலந்த தீர்த்தம் தருவார்கள். ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்த்துவதற்காக. சில வருடங்களுக்கு முன்பு ஒருவர் கோவிலுக்குச் சென்றால் அவர் மட்டும் தனியாக செல்ல மாட்டார், அவருடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து செல்வார். அப்படி கோவிலுக்கு செல்லும்போது தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை வாங்கி செல்வார். அதனை அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்துவிட்டு பிரசாதமாக வாங்கிய அந்த தேங்காய், வாழைப்பழத்தை அங்கேயே கோவிலில் அமர்ந்து சாப்பிட்ட பின்தான் வீட்டிற்கு வருவார்கள். வீட்டிற்கு வந்து உணவு செய்து சாப்பிட்டு வெற்றிலைப்பாக்கு போடுவார்கள். எலுமிச்சை பழத்தை பிழிந்து நீரில் கலந்து குடிப்பார்கள். இதனை வாரம் ஒருமுறை அல்லது மாதம் ஒருமுறை கடைபிடித்து ஆரோக்கியமாக இருந்தார்கள். தேங்காய், வாழைப்பழம் சேர்த்து ஒரு நேர உணவாக எடுத்துக்கொண்டால் கண் பார்வை தெளிவாகும், முடி உதிர்வு, இளநரை பிரச்சினை வராது, தோல் சுருக்கம் ஏற்படாது, இளமையாக இருக்கலாம், குடல் புண்கள் ஆறும். அதுபோல் பங்குனி, சித்திரை மாதங்களில் பழங்கள், காய்கறிகள், பூக்கள் அதிக அளவில் விளைச்சலாகும். அந்த நேரத்தில் விவசாயிகளை பாதுகாக்க கோவில்களில் திருவிழாக்கள் வைத்து சாமிக்கு அபிஷேகம் செய்து பூக்களை அலங்காரம் செய்து பிரசாதம் வழங்குதல், அன்னதானம் செய்தல் என பக்தர்களுக்கு வழங்கி வெயில் காலத்தில் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் கோவில்கள் அமைந்துள்ளது. ஆலயத்தில் செய்யும் பிரசாதம் இயற்கையாக கிடைக்கும் தாதுக்களில் செய்யப்பட்ட வெண்கல பாத்திரத்தில்தான் பிரசாதம் செய்வார்கள். ஐம்பொன்களை சுவாமி சிலையாகவும் செய்து நம் முன்னோர்கள் தெய்வ வழிபாடு செய்தார்கள். ஒரு மரத்தின் மீது மற்றொரு மரம் வளரும். வேப்ப மரத்தில் அரச மரம் வளரும், ஆலமரத்தில் வேப்ப மரம் வளரும். இதற்கு காரணம் பறவைகள். மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் கூட பறவைகளின் கழிவுகள் மூலமாக மரங்கள், செடிகள், தாவரங்கள் வளர்வதால் பறவைகளை கடவுளின் சின்னமாக கோவிலில் வைத்துள்ளார்கள். பாம்பு விவசாயிகளின் நண்பன். விளைநிலங்களில் உள்ள எலியை பிடித்து உதவுகிறது. குறிப்பு: விநாயகரின் வாகனமாக விளங்கக்கூடியது எலி அல்ல, மூஷிகம், அதாவது மூஞ்சூர். ஒருவர் வீட்டு செடிகளில் முதலில் பூக்கும் பூக்கள், காய்கள், பழங்களை கடவுளுக்கு படைத்துவிட்டு அதனை பிரசாதமாக கொடுத்து மனிதர்களுக்கு அன்பையும் வெளிப்படுத்தும் இடமாக கோவில் அமைந்துள்ளது. விவசாயத்தை வைத்துதான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடிவு செய்கிறார்கள். அதன்படி ஆலயத்தில் அபிஷேகம் செய்யும் அபிஷேக பொருட்கள், அலங்கார பூக்கள், வாசனாதி திரவியங்கள், 108 மூலிகைகள், தானியங்கள், மளிகை பொருட்கள் என அனைத்தும் அதனை விளைவிக்கும் விவசாயிகளையும் அந்த பொருட்களை விற்கும் வியாபாரிகளையும் அதனை பிரசாதமாக வழங்கும் மற்ற தொழிலாளர்கள், பக்தர்கள் என இயற்கையை காக்கும் எண்ணத்தில்தான் கோவில்கள் அமைந்துள்ளது. ஆம், நீங்கள் குடியிருக்கும் பகுதியில் ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அங்குள்ள தெய்வத்திற்காகவே பூச்செடிகள், வாழைமரம், மாமரம், தென்னை மரம் வளர்ப்பீர்கள். அது நமது நலனுக்காகவும் உதவும். ஆலயங்கள் அமைத்து அரசமரம், ஆலமரம், வேப்பமரம்,
வில்வ மரங்கள் வளர்த்து அந்த பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், நவக்கிரகங்களுக்கு தானியங்களை படைத்து வழிபாடு செய்தும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து மக்களை காக்கும் எண்ணத்திலும்தான் ஆலயங்கள் அமைத்தார்கள். ஒரு கோவில் இருந்தால் அருகில் ஆறு, குளம், ஏரிகள் இருக்கும். ஆறு, குளம், ஏரிகள் இருக்கும் பகுதிகளில் விவசாயம் செழிப்பாக இருக்கும். எனவேதான் விவசாயத்தையும் இயற்கையையும் பாதுகாக்க கோவில்கள் அமைத்து, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்கள் வாழ்க்கையில் சிறிய அளவிலாவது நிலம் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். வருங்காலத்தில் வீடு கட்ட நினைப்பவர்கள் தங்கள் நிலத்தில் தேவையான அளவில் வீட்டை கட்டி, மீதமுள்ள நிலத்தில் சிறிய தோட்டம் அமைத்து இயற்கை பாதுகாக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.